அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 1/7/2025 முதல் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகள் இனி செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ரீசனுக்காக ரத்து செய்யப்படும், அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் அட்டை, அந்த 3 வகை ரேஷன் அட்டைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பாக இது அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த ரேஷன் அட்டைகளுக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் இன்னும் ஒரே நாள் தான் டைம் இருக்குதுங்க. ஸோ அதற்கு முன்பாகவே நீங்கள் இந்த அப்டேட்டை முடிச்சுக்கணும். சரிங்களா? ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே தான் முடிச்சுக்கணும். ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சொன்ன அந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கும் 3 முக்கியமான அறிவிப்புகளும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அந்த 3 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்னன்றத இதை பற்றின வீடியோவா தெளிவாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான வீடியோ என்னன்றதை அப்டேட் என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு, ஜூன் 30ஆம் தேதியே கடைசி, தவறினால் கால் ரத்தாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ரேஷன் அட்டை வந்து இந்த 30ஆம் தேதிக்குள்ள, ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள ரத்தாக வாய்ப்பு இல்லையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. கார்டு ரேஷன் அட்டையில் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னத்தினாலன்றத முதல்ல நம்ம பார்த்துடுவோம். அடுத்ததா இந்த என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச் கார்டு இந்த 3 வகை அட்டைகளுக்கு 3 முக்கிய அறிவிப்புகளில் அது என்னன்றதை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. நான் வாசித்து காமிக்கிறேன். உங்களுக்கு தெளிவாக இதை பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? இந்த வாய்ப்பை தவறவிடாமல் காலக்கெடுக்குள் உங்கள் ரேஷன் கார்டு இகேஒய்சியை முடித்து உங்கள் ரேஷன் பயன்களை தொடர்ந்து பெறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ரேஷன் ஸ்மார்ட் கார்டு வாங்கி கிட்டத்தட்ட வந்து 6-7 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் கார்டு எல்லாமே வாங்கினப்போ அப்டேட் பண்ணதோடு சரி, அதுக்கப்புறம் எந்த விதமான அப்டேட்டுமே நம்ம பண்ணலை. சரிங்களா? அதாவது கைரேகை, கைவிரல் பைரேகை செய்யும் திட்டம், அது மட்டும் இல்லாமல் ஆதார் நம்பர் அப்டேட் சிஸ்டம், அதே மாதிரி மொபைல் நம்பர் அப்டேட். ஓகேங்களா? இது ரொம்ப அவசியமாக்கப்பட்டிருக்கு, கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கைரேகை கைவிரல் பதிவு செய்யலை அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ரேஷன் அட்டைகள் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எதனால, என்ன ரீசன் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணி தெளிவா துல்லியமா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனாலதான். சரிங்களா? தமிழகத்தில் உள்ள 2.26 கோடி ரேஷன் கார்டுதாரர்களின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தும் பணியின் ஒரு பகுதியாக முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டுகளில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகையை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இருப்பினும் வெளிநாடுகளுக்கு, அதாவது என்ன ரீசனுக்காக ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் அப்படின்றதுக்காக தெளிவா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெளிவா நீங்க உன்னிப்பா கவனிங்க. இருப்பினும் வெளிநாடுகளுக்கு நிரந்தரமாக சென்றவர்கள், ஓகேங்களா, வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கே சென்றவர்கள், குடியுரிமை வாங்கி அங்கே செட்டில் ஆனவங்க மற்றும் உயிரிழந்தவர்களின் பெயர்கள், ஓகேங்களா, பல குடும்பங்களில் இருந்து இன்னும் நீக்கப்படாமல் இருப்பது மத்திய அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது. அதாவது என்னன்னா, வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆனவங்களும் உயிரிழந்தவர்களுடைய பெயர்கள் வந்து பல குடும்பங்கள்ல வந்து பெயர் வந்து நீக்கப்படாமலும் இருக்காங்க. இது வந்து தமிழக அரசின் கவனத்திற்கு வந்ததுனால இவங்களுக்கு எல்லாமே
அரிசி வந்து மாதம் மாதம் வந்துட்டு தான் இருக்குது. இது எல்லாம் ஒரு முறைகேடு அப்படின்றத தமிழக அரசு கண்டுபிடிச்சு இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக யார் யாரெல்லாம் ஸ்மார்ட் கார்டு பேர்ல இருக்கோ ஓகேங்களா, ஸ்மார்ட் கார்டுல யாருடைய பெயர்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே இந்த உணவுப் பொருட்கள் தொடர்ந்து கடைகள் காணப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரும் கட்டாயம் கைவிரல் பதிவு செய்யணும். ஒருவேளை அவங்க அதாவது கைவிரல் பதிவு செய்யல அப்படின்னா ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? இந்த முறைகேடுகள் ஓகேங்களா, வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கும் அரிசி வருது, உயிரிழந்தவர்களுக்கும் அரிசி வருது. இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காகவும் பயனாளிகளின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்தவும் ஓகேங்களா. இது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்கோம், இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துறதுக்காக அவங்களுடைய உண்மை தன்மையை அறிவதற்காகவும், அது மட்டும் இல்லாம முன்னுரிமை மற்றும் அந்தியோதய கார்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரின் கைரேகையும் ஆதார் மூலம் சரிபார்ப்பு மூலம் ஓகேங்களா, ஆதார் நம்பரையும் சரிபார்த்துட்டு உறுதி செய்து மத்திய அரசு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கு. சரிங்களா? இது எல்லாமே இதன்படி தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் விற்பனை முனை கருவிகள் பாயிண்ட் ஆஃப் சேல் அதாவது பிஓஎஸ் அந்த மிஷின் ஒன்று இப்போல்லாம் வந்து மிஷின் தான் வந்துருச்சுங்க இல்லையா. ஸோ அந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டுதாரர்களின் விரல் ரேகை பதிவு செய்யப்பட்டு ஆதார் சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணி போன வருஷமே தொடங்கப்பட்டது. இருப்பினும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான அதாவது நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் தெரியாததுனால வந்து அது வந்து இந்த மாதத்தோட அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இங்க தெளிவா இங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏஏஒய்பிஹெச்ஹெச் குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தாங்கள் வசிக்கும் ஊரில் உள்ள நியாய விலைக் கடைகளில் அல்லது வெளிமாவட்டம் வெளிமாநிலத்தில் வசிப்பின் அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை கண் கருவிழி சரிபார்ப்பு மூலம் கேஒய்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொதுமக்களிடமிருந்து இத்துறையால் பெறப்பட்ட தனிநபர் விவரங்களை துறையின் நலத்திட்டங்களுக்கான கொள்கை முடிவுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறியீட்டு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ற குறுஞ்செய்தியாக தங்கள் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிலிருந்து அனுப்பலாம். குறுஞ்செய்தி குறியீடு விளக்கம் பிடிஎஸ் இடைவெளி 10 டாட் நியாய விலைக் கடையில் உள்ள பொருள் விவரங்கள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து திறந்துள்ளதா இல்ல வந்து ரேஷன் கடை எப்போலாம் மூடி இருக்கு, எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிடிஎஸ்ன்னு போட்டு கேப் விட்டு 102 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணீங்களோ ஸோ அதிலிருந்து நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அடுத்ததான் வந்து 107 தொகையை பற்றி புகார் இருக்கு ஓகேங்களா. ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா 107க்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? முன்னதாக இந்த பணியை கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் முடிக்க கெடு விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை பல லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளர்கள் தங்களது கைரேகை பதிவு செய்யாமல் உள்ளனர். அதனாலதான் இந்த மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ரேஷன் கார்டு கேஒய்சிக்கான காலக்கெடு ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது இன்னும் 2 நாள் டைம் இருக்குதுங்க. அதற்கு முன்பாகவே நீங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. சரிங்களா? சாரி அப்டேட் பண்ணிடுங்க. சரிங்களா? எனவே இன்னும் விரல் ரேகை பதிவு செய்யாத பயனாளர்கள் உடனடியாக தங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று கைரேகையை பதிவு செய்து அரசின் இந்த திட்டத்தின் பலனை தொடர்ந்து பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த தேதிக்குள் விரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர் ரேஷன் கார்டில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒருவேளை இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து கைரேகை கைவிரல் பதிவு செய்யல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும். அது மட்டும் இல்லாம ரேஷன் கார்டுல இருந்து உங்களுடைய பெயர் நீக்கப்படும். இது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆதார் நம்பருமே நீங்க அப்டேட் பண்ணிடணும். மொபைல் நம்பரும் அப்டேட் பண்ணணும். மொபைல் நம்பர் எதற்காக அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மேல ஒரு டெஃபினேஷன் கொடுத்தேன் இல்லையா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய என்னென்ன பொருட்கள்லாம் வருது, எவ்வளோ விலையில வருது, உங்களுக்கு எவ்வளோ விலையில அதாவது மானியமா தராங்க, எவ்வளோ விலையில உங்களுக்கு வந்து பில் போட்டு தராங்க. ஸோ இது எல்லாமே குறுஞ்செய்தியா உங்களுக்கு வந்துடும். இல்ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு நம்பர் 107 நம்பர். அடுத்ததா வந்து இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் நான் சேஞ்ச் பண்ணணும். இல்ல வந்து கடை வந்து திறந்திருக்கா மூடி இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா 102 நம்பர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மெசேஜ் வேணும் அப்படின்னா 100 101 நம்பர். இந்த மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க இந்த அப்டேட்ல. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா?
ஏஏஒய்பிஹெச்ஹெச் குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தாங்கள் வசிக்கும் ஊரில் உள்ள நியாய விலை கடைகளில் அல்லது வெளிமாவட்டம் வெளிமாநிலத்தில் வசிப்பின் அருகில் உள்ள நியாய விலை கடையில் விரல் ரேகை கண் கருவிழி சரிபார்ப்பு மூலம் இகேஒய்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு அப்டேட்டுங்க. ஸோ இது வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்துதான் வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல இல்லையா? அப்படி இருக்கும்போது அதுல கலைஞர் மகளிர் உரிமை தொகை. சரிங்களா? அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பத்தி இதுல தெளிவா சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்திற்கு விண்ணப்பிக்காம இருக்காங்களோ மீண்டும் நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தடவை எப்படி நம்ம வந்து அதாவது நம்ம எப்படி ரிஜெக்ட் ஆகாம செலக்ட் ஆகிறது, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், இந்த முகாம்கள் என்னென்னலாம் நடக்கும், ஸோ அதை பத்தின முழுமையான வீடியோ அடுத்த வீடியோல வரப்போகுதுங்க. ஏன்னா இந்த வீடியோ லென்த்தா போகுன்றதுனால அடுத்த வீடியோல இந்த மகளிர் உரிமை தொகையை பத்தி தெளிவா சொல்றேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து யாரெல்லாம் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னா, போன தடவை அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும் சரி விண்ணப்பிக்கலாம். புதுசாக ரேஷன் அட்டை வாங்கினவங்களும் இதற்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டை ஏற்கனவே நீங்கள் வச்சிருந்து அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணவங்களும் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ.